பிரியாணிக்கு மசாலா செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு சொல்லி பார்ப்போம். ஏலக்காய், கிராம்பு, கருவேப்பட்டை, மல்லி 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன். மிளகு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன். சீரகமும் சேர்த்துக்குவோம். இப்போ இதெல்லாம் பொன்னிறமாக வரங்காட்டி வறுத்து எடுத்துக்குவோம். வறுத்து கிரைண்ட் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்தாச்சு. பிரியாணி சமைக்கிறதுக்கு முள்ளோட இறைச்சி 1 கிலோ எடுத்துக்கிறோம். தக்காளிக்காய், வெங்காயம் எல்லாம் இப்படி நீட்ட வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கிறோம். இஞ்சி பூடு பேஸ்ட் அரைச்சிக்கிட்டு 4 பச்சை மிளகாய் 4 இப்படி எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிது. கருவேப்பிலை 2 கொத்து. இறைச்சி கரைக்கு தயிர் தேவை. அதை அப்படியே சும்மா போடல, அதை கொஞ்சம் எடுத்து நல்லா கடைஞ்சி எடுத்துக்குவோம். கடையாமல் அப்படியே போட்டு அது கட்டியாக கறியில் வைக்கும். இப்போ எண்ணெயை ஊற்றிக்குவோம். கடுகு போட்டாச்சு. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அது கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். கருவேப்பிலை, நறுக்கி வச்ச தக்காளி, வெங்காயம் 1 கிலோவில் 750 போட்டு 250 வச்சுக்குவோம். வெங்காயம் தக்காளி நிறைய போட்டால் தான் எங்களோட பிரியாணி வந்து டேஸ்ட்டாக இருக்கும். கிளறுவோம். பச்சை மிளகாய் சேர்த்துக்குவோம். இப்போ தயிரையும் சேர்த்துக்குவோம். இறைச்சியும் சேர்த்துக்குவோம். இப்போ புதினா இலையும் சேர்த்துக்குவோம். இப்போ அரைச்சி வச்சுக்கிற மசாலா எல்லாம் சேர்த்துக்குவோம். தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்குவோம். 1 டம்ளர் தண்ணி போதும். மஞ்சள், உப்பு தேவையான அளவு. உப்பு காரம் போதாட்டி பிறகு பார்த்து சேர்த்துக்குவோம். ஆனால் 1 கிலோவுக்கு நான் சேர்த்தின அளவு போதும். பாஸ்மதி ரைஸை வந்து ஊற வச்சுக்கிறேன். அது 30 நிமிஷம் போகணும். இப்போ எங்களோட கறி டேஸ்ட் ஆகிறதுக்கு ஒரு ஊறுகாயை வந்து சிறுசாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் கறியில் சேர்த்துக்குவோம். இப்போ எண்ணெய் வச்சுக்கிறேன். நாங்கள் அந்த மிஞ்சின வெங்காயம் எல்லாம் பொரித்து எடுத்துக்குவோம். இப்போ ரைஸ் குக்கரை போட்டிக்கிறேன். அதுக்கு பட்டை இலையும் ஸ்டார் பூவும் சேர்த்துக்குவோம்.
தண்ணி வந்து அரிசிற அளவுக்கே சேர்த்துக்குவோம். நிறைய ஊற்றாமல் அரிசிற அளவுக்கு தான் தண்ணி சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ 250 கிழங்க வந்து இப்படி சிறுசாக கட் பண்ணி எடுத்துக்குவோம். எடுத்து அதையும் பொரிச்சுக்குவோம். இப்போ எங்களோட சோறு வந்து வெந்துட்டு, ஆனால் அது நல்லாவே வேக இல்லை, லைட்டாக கொஞ்சம் பச்சையாக ஆயிக்குது. அது அப்படி இக்கட்டும், அது அப்படி தான் எடுக்கணும், நல்லா வேக விடப்படாது. இறைச்சி கறி வெந்துட்டு, ஆனால் இப்படி கொஞ்சம் ஆணம் மீக்கணும். ஆணம் என்று சொன்னால் எங்களோட சோறு வந்து பச்சை, அதுக்கு தேவை. இப்போ இறைச்சி கறியை வேறையாக நான் எடுத்துக்கிறேன். அதை எப்படி செய்யறேன்னு பார்ப்போம். ஆணத்தோட சோத்துல வந்து இப்படி போட்டுங்க அழகா. கறி சோறு எல்லாம் மாற்றி மாற்றி அழகாக போட்டுங்க. இறைச்சி கறியில் வந்து ஆணம் வச்ச இந்த சோறு பச்சை, அதனால தான். இப்போ கிழங்கு, பொரிச்சு வச்ச வெங்காயம் எல்லாம் போட்டுக்குவோம். நான் வந்து அதிகம் ஆயில் சேர்த்துக்க இல்லை, ஏண்டா இறைச்சியில் வந்து நிறைய ஆயில் இருக்குதால. உங்களுக்கு வேணுமுண்டா கறிக்கு வந்து சில்லி பவுடர் சேர்த்துக்கலும், ஆனால் நான் சில்லி சேர்த்துக்க இல்லை. மிளகு சேர்த்தா வந்து டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா பிரியாணிக்கு நான் மிளகு தான் சேர்த்துக்கிறேன். புதினா இலையும் சேர்த்துக்குவோம். எங்களோட ஆணம் வந்து இறைச்சி கறியில் ஆணம் எல்லாம் மூத்தவானம், கொஞ்சம் எடுத்து வேறையாக வச்சிங்கோ. நாங்கள் திரும்ப வந்து சோறு வேகிறதுக்கு ரைஸ் குக்கரை திரும்ப போட்டுக்குவோம். கொஞ்சம் மஞ்சள் கரைச்சி ஊற்றிக்கிறேன். நான் வேறு கலரின் ஒன்றும் சேர்த்துக்க இல்லை, இது மஞ்சளைத்தான் சேர்த்தினேன். அண்ணா இப்போ எடுத்துட்டோம். எடுத்தண்டா நல்லா வெந்திக்குது சோறு. நேரத்தோட கொஞ்சம் பச்சையாக இருந்துச்சு, இறைச்சி ஆனமெல்லாம் ஊற்றி எல்லாம் கறியெல்லாம் போட்டோன்னே இப்போ நல்லா பூ மாதிரி வெந்திக்குது. ஒரு பிரியாணி சமைக்கக்குள்ளே ஃபஸ்ட் டைமே சரியாக வராது, திரும்ப திரும்ப செய்யக்குள்ளே தான் அது பழகிடும். பாருங்கள் எங்களோட பிரியாணி எப்படி இருக்குன்னு சொல்லி. நான் வந்து அதிகம் எண்ணெய் ஊற்றையில், கலரின் அது இது நெய் ஒன்றும் நிறைய போடலை. இது வந்து ஏண்ட ஸ்டைல் பிரியாணி. ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்களும் என் பிரியாணி சமைச்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.